ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டு நம்மளோட சேனலோட வியூவர்ஸில் ஒருத்தர், நம்மளுடைய கிளைண்ட் அப்படின்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர், எப்படி வேணாலும் சொல்லலாம், பயிற்சி வகுப்பில் அவர் ஒரு கேள்வி கேட்க, அவருடைய கேள்வி, அதாவது உங்களுடைய சார்பாக, அதாவது நீங்கள் ஒரு பார்வையாளர்கள் சார்பாக ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவருடைய பேர் சசிகுமார். அவர் சிங்கப்பூர் ரெசிடெண்ட், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ அவருடைய கேள்வி கேட்க போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவார். நம்ம அதுக்கப்புறம் அந்த கேள்வி பார்ப்போம். வணக்கம் சசி. வணக்கம் சார். நீங்கள் எவ்வளோ நாளாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க? ஸோ நான் முதல்ல பார்க்க ஆரம்பித்தது வேறு சேனல்லேருந்து உங்களை ப்ரோக்ராம் சார். அதுக்கப்புறம் சமீப காலமாக உங்கள் சேனல் நீங்கள் சொந்தமாக ஆரம்பித்ததுலேருந்து அது ஒரு வருஷ காலமாக நான் உங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சேனல்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் ரொம்ப ஈஸியாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. ஸோ அந்த இதில் வரும்போது இப்போ இந்த கிரக பார்வைகள்னு சொல்கிறோம். ஸோ சில கிரகங்களுக்கு 3 பார்வை இருக்குது, சில கிரகங்களுக்கு 1 பார்வை தான் இருக்குது. ஸோ இது ஏன் அந்த பார்வைங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, கேள்வியே ஒரு நல்ல கேள்வி தான். ஒரு சாதாரணமான கேள்வியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப பணம் கட்டிலாம் நிறைய படித்தோம் சார், அதில் கேட்காத விஷயங்களை கூட நீங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் இதை நோட்ஸே போட்டு எழுதி வச்சுக்கிறோம்பாங்க. இப்போ கிரகங்களோட பார்வைங்கிறது ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் இது பப்ளிக் நல்லா தெரியணும் இல்லையா, அவங்களுக்காக நம்ம சொல்ல போகிறோம். எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா அந்த கிரகம் எங்கே இருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்யும். இது பொதுவான பார்வை அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் அப்படி இருக்குன்னா, சூரியன் மேஷத்துலேருந்து அதுக்கு நேர் 7ஆம் இடம் துலாம் இல்லையா, அதை பார்வை செய்யும். எல்லா கிரகமுமே அதே மாதிரி தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல பார்வை செய்யும். செவ்வாய், குரு, சனி இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் பொதுவான பார்வையாக இருந்தால் கூட அதை தாண்டி 2 எக்ஸ்ட்ரா பார்வைகள் இருக்குது. சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா தான் இருக்கிற இடத்துலேருந்து, இப்போ செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்வை செய்யும். இந்த 4ஆம் இடம்னா செவ்வாய் எங்கே இருக்கோ அதை விட்டுட்டு எண்ணக்கூடாது. செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் மேஷம் 1ன்னு எடுத்துக்கிட்டு ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4ன்னு இருக்கணும். அப்போ அதில் தான் இருக்கிற இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்வை செய்யும், 7ஆம் இடத்தையும் பார்வை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தையும் பார்வை செய்யும். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ செவ்வாய் கன்னி ராசியில் இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கன்னி ராசியிலேருந்து 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா தனுசு இல்லையா, அந்த பார்வை செய்யும். 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம், அங்கே பார்வை செய்யும். 8ஆம் இடம்ங்கிறது மேஷம், அங்கேயும் பார்வை செய்யும். அதே போல் குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்வை செய்யும், 7ஆம் இடத்தை பார்வை செய்யும், 9ஆம் இடத்தையும் பார்வை செய்யும். அதே போல் சனி தான் இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்யும், 7ஆம் இடம் பொது பார்வை, 10ஆம் இடத்தை பார்வை செய்யும். ரைட். இப்போது பொதுவான அந்த 7ஆம் இடத்து பார்வைக்கு இந்த மாதிரி மற்ற பார்வைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கிட்டிங்களா. இப்போ சூரியன், சந்திரன் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் ஒரு 1.5 மாதத்தில் ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய கிரகம். இதில் என்னென்னா, சனி ஒரு இடத்த பார்வை செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம்ல, சனியோட பார்வை சனி இருக்கிற இடத்தையும் பார்வை செய்யக்கூடிய இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நல்லா இயங்கிட்டு இருக்கு இல்லையா, அது மேலே பார்த்ததுன்னா இயக்கத்தை நிறுத்திடும். அப்போ நல்லா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நின்று போச்சுன்னா பாதிப்பு தானே. ஒன்று, குரு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடும், பார்வை செய்யக்கூடிய இடங்களையும் ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ நல்ல இடங்கள்லாம் குரு பார்த்து ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துரும். ஒரு நெகட்டிவ் இடத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குதுன்னா 6ஆம் இடம் கடன், சத்துரு, நோய் இருக்கும்ல, அந்த இடத்த விரிவு பண்ணி விட்டுடும். அப்போ கடனை பெருசாக கொடுக்க விட்டுடும். இது எங்கே ப்ளஸ் ஆகுதுன்னா, இந்த பேங்க் லோன் இதெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேங்க்லேருந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லோன் கிடச்சிடும். ஸோ அப்போ அந்த பார்வை செய்யக்கூடிய இடங்க அது ஆக்டிவேட் பண்ணிடுது. செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான கிரகங்கிறதுனால செவ்வாயோட பார்வையும் தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது மாற்றத்தை உருவாக்கும். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கிட்டு வந்துடும். சூரியன் தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்யும். அந்த இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா
ஒரு பௌர்ணமி யோகமாக வேலை பார்க்கும். பௌர்ணமி யோகங்கிறது ரொம்ப சிறப்பு தானே. அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற குணம் அதிகமாக இருக்கும். ஒரு உதவி செய்கிற குணம் மட்டும் இல்லை, அது வெளிச்சம் தானே. அது ஆர்ப்பரிப்பு யோகம்னு கூட சொல்லுவாங்க. ஆர்ப்பரிப்பு யோகம்னா ஒருத்தவங்க கேட்டும் சில பேர் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பரிப்பு யோகம் உள்ளவங்கன்னா அடுத்தவங்க என்ன இருக்காங்க அவங்களுக்கு தேவையறிஞ்சு போய் முதல்ல உதவி செஞ்சுருவாங்க. அது வந்து ஒரு ஆர்ப்பரிப்பு யோகம். அப்போ சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயை பார்க்கும்போது என்ன ஆகும்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது நல்ல சிறப்பு இல்லை. ஆனால் பார்வை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இந்த மாதிரி இடங்கள்லாம் சீக்கிரம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் மருத்துவராகவே ஆகிடுவாங்க, இல்லைன்னா மருத்துவத்துறை சார்ந்த முடிவுகள் எடுப்பாங்க. இராணுவம், இந்த மாதிரி சீருடை பணியாளர்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட பார்வை வந்து புதன் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் எங்கே இருக்கோ அதுலேருந்து 60 டிகிரிக்குள்ளே தான் புதன் இருந்தாகணும். அதே போல் சுக்கிரனும் அதே போல் தான் இருந்துடாகணும். அதனால் அந்த கிரகத்தை விட்டுடுவோம். அடுத்தது சூரியனோட பார்வை குரு மேலே படுதுன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் இடத்துல. அப்போ குருவோட பார்வையும் கண்டிப்பாக அது மேலே பட்டு தானே ஆகணும். அப்போ சூரியனும் குருவும் நல்ல பார்வை பட்டும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சிவராஜ யோகமாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரெண்டும் மறைவிடங்களில் இருக்கக்கூடாது. லக்னத்திலேருந்து 6, 8, 12 மாதிரி மறைவிடங்கள் இல்லாமல் 1, 5, 7, 9 இந்த மாதிரி இடங்களில் சம்மந்தப்படும் போது அவர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். அவங்க சார்ந்த துறைகளில் வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்போ அதே போல் சுக்கிரன் வந்து அதே போல் 3 கட்டத்துக்குள்ளார தான் இருந்தாகணும். அதனால் பார்வை வந்து அந்த இடத்துல எடுக்க முடியாது. சனி இருக்கிற பட்சத்தில் சூரியனோட பார்வை சனிக்கும், சனியோட பார்வை சூரியனுக்கும் பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கோச்சாரத்திலே சூரியன் சனி பார்வையெல்லாம் பார்க்குறோம்ல, அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்ய முடியாத ஒரு நெருக்கடி வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கண்டினியூஸாக ஒரு இடத்துல ஜாயின் பண்ணாங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களால் பண்ண முடியாது. 2 வருஷம் 3 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் வேலை பார்ப்பாங்க. திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை நிறுவனத்தில் வந்து நம்மளால் தொடர்ந்து பணியாற்ற முடியுதா, இல்லை வந்து நம்மளாலேயே அந்த மென்டாலிட்டி இல்லாமல் இன்னொரு இப்போ மாதிரி வந்து இடங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா வேலை இல்லாத சூழ்நிலையும் சில நேரங்களில் உருவாக்கிடும். அப்போது தொடர்ந்து வேலை கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 மாதம் கேப் விட்டு செஞ்சால் கூட 4ஆவது மாதத்தில் அதுக்கு தேவையான எடுத்து அந்த வேலையை செஞ்சுருவாங்க. இப்போ ஒப்பந்த பணிகள்லாம் செய்கிறாங்கல்ல, ரெகுலராக இருக்கும், அவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கேப் வரும்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி அந்த மாதிரி பார்வைகளை ஏற்படுத்தும். சூரியனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கால்சியம்னு சொல்லுவோம். சனியோட பார்வை அந்த இடத்துல படும்போது உடம்புல கால்சியம் பாதிப்பு வரும்ல, அப்போ பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சூரியனுக்கு கண்ணுன்னு ஒரு விஷயத்தை எடுப்போம். அதனால் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த கண்ணாடிலாம் போடுறாங்கல்ல, அது தந்தைக்கும் மகனுக்குமான உறவுங்கிறதுனால தந்தையை விட்டு மகன் விலகி இருக்கிறது, தூரதேசங்களில் போய் படிக்கிறது, வேலை பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தது வந்து ராகு கேது. ராகு வந்து பார்வை செய்யுதுன்னா இப்போ கேது வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கும். அப்போ கேது பார்வை செய்யுதுன்னா சூரியனோட ராகு சேர்ந்துருக்கும். இது வந்து கிரகண தோஷமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, இது வந்து சூரியனுக்கு மட்டும் நான் உதாரணமாக சொல்லிட்டேன். இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள், குருவோட பார்வைகள் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம். செவ்வாய் வந்து அந்த மாதிரி ஒரு பார்க்குற ஒரு 4ஆம் இடத்தை பார்வை செய்துன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அதுக்கு பகை கிரகம் போகிற இந்த சனிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஒர்க் பண்ணும். ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஏன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்ததுன்னா டமால் டுமில்னு சத்தம் வருது இல்லை, அப்போ இந்த கோயிலில் மணி ஓசை கேட்குது இல்லை, அதுவும் வந்து செவ்வாய் சனியோட சத்தம் தான். பூல் பெல் அடிக்கிற சத்தம் நம்ம வீட்டில் கேட்டாலும் அதுவும் நம்ம சத்தம் தான். அடுத்தது இந்த இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வெட்டுறது, ஒட்டுறது, வெல்டிங், இந்த சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்தவர்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட படிப்பும் படிக்கிறாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு பரிகாரம் ஆகிடுது. ஸோ அது சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையை சனியை பார்த்தாலும் சரி, 7ஆம் பார்வையை சனியை பார்த்தாலும், 10ஆம் பார்வையை சனியை பார்த்தாலும் இப்படி இருக்கும். அதே சனி வந்து 7ஆம் பார்வை 3ஆம் பார்வையாக சூரியனை பார்த்தாலும், 7ஆம் பார்வையாக சூரியனை பார்த்தாலும், 10ஆம் பார்வையாக சூரியனை பார்த்தாலும் அவர்களுக்கு நம்ம சொன்னோம்ல ஒரு பாதிப்பு, தொடர்ச்சியாக வேலையை கண்டினியூஸாக செய்ய முடியாது, இந்த மாதிரி சில பாதிப்புகள் இருக்கும். இது அடுத்தது வந்து மற்ற கிரகங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனுக்கு பகை கிரகம், சனிக்கு பகை கிரகங்கள்னா சூரியன், செவ்வாய், கேது, இந்த இதுதான் கடுமையாக பாதிப்பை கொடுக்கறது. அப்போ வந்து அந்த நெருக்கடியை கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகம் நம்ம சனியை தானே பெருசாக எடுப்போம். புதனும் அதுக்கு வந்து பகை கிரகமாக இருந்தால் கூட அது வந்து வேறு சில துறைகளை தேர்ந்தெடுக்கும்போது அது பரிகாரமாக அமைஞ்சிடுது. குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து எந்த கிரகத்தை பார்த்தாலுமே அதோட வளர்ச்சியை வந்து அது தூண்டி தான் விடுது. சூரியனை பார்த்ததுன்னா இந்த மாதிரி வளர்ச்சியை தூண்டி விடுதா, சந்திரனை பார்த்ததுன்னா என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து அது பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். செவ்வாயை பார்த்ததுன்னா குரு மங்கள யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். சுக்கிரனை பார்த்ததுன்னா சுபவசிய யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனியை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நிர்வாகவியல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறாங்கல்ல, காமர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிடுது. குரு ராகுவை பார்க்குதுன்னா என்ன பண்ணால் வரக்கூடிய பணங்களை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு அதை டைவர்ட் பண்ணி கிடைக்கிறதுக்காக அபிவிருத்தி பண்ணி விட்டுடுது. ஏற்கனவே ராகுவே வந்து பிரம்மாண்டமாக திங்க் பண்ணும், அதை குருவும் சேர்ந்து பார்த்துதுன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கேதுவை பார்த்தாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேதுக்குரிய நுணுக்கம் இருக்குல்ல ஒரு தொழிலையும், இந்த நுணுக்கங்களை அதிகப்படுத்திடுது. அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே பகை கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெறாமல் நட்பு கிரகங்களோட பார்வை சேர்க்கை மட்டும் வரும்போது அதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பார்வைகளுக்கு வந்து ரொம்ப இருக்கக்கூடிய நம்ம முக்கியத்துவமாக பெருசாக பார்த்துக்கணும். நட்பாக பகையாக எந்த இடங்களில் இருக்குது, லக்னத்துலேருந்து 6, 8, 12 மறைவு இருந்திருக்கா, இப்படி தான் பார்த்துக்கணும். இப்போ குரு வந்து 8ஆம் இடத்தை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது 8ஆம் இடம் என்னென்னலாம் சொல்கிறோம், நம்ம நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுட்டோம். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது செலவுகளை அதிகமாக்கி விட்டுரும். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வம்பு வழக்குகளையும் நோய் எதிர்ப்புகளையும் அதிகமாக்கி விட்டுடும் இல்லையா. இப்படி வேலை பார்க்கும். அதனால் பார்வை எல்லாமே வந்து குருவோட பார்வை கோடி நன்மை மட்டுமே பார்க்கக்கூடாது, அது பாசிட்டிவான இடங்களை குருவோட பார்வை வந்து எக்ஸ்பென்ஷன் விரிவுபடுத்தும் ஒரு விஷயத்தை பார்த்ததுன்னா. அப்போ 5ஆம் இடத்தை பார்த்ததுன்னா குழந்தைகள் விஷயத்தினால வந்து நல்லா விரிவுபடுத்தும்ல. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மனைவி விஷயங்கள்னால நமக்கு நிறைவை கொடுக்கும் இல்லையா. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தைக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் இல்லையா. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் விருத்தியை கொடுக்கும்ல. 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை அதிகப்படுத்தும். இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே வரும். இப்போ 6, 8, 12 பார்க்கும்போது அதுக்குரிய நெகட்டிவ் தன்மையை அதிகப்படுத்தி விட்டுடும். சனியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை பார்த்ததுனால் அப்போ கடன், சனி பார்க்குற இடத்த டீஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ கடனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருமா, எதிரிகளை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருமா, நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருமா, எல்லாமே நல்லது தானே. அப்படி தான் பார்வையை வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட தன்மையை பொறுத்து அது மாறுபடுங்கிறது மட்டும்தான் இதில் உங்களுக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா, கேட்கணும்னு தோணுதா? புரியுது. வேறு எதுவும் டவுட் இல்லை? சரி, நான் எவ்வளோ வேணாலும் பேசலாம். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஒரு தைரியமாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு நானும் நன்றி சொல்கிறேன் நேயர்கள் சார்பாக. நன்றி, வணக்கம்.